ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத முதல் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வருடத்தில் எல்லா மாதமும் சிறப்பு வாய்ந்தது தான் என்றாலும் ஆடி மாதம் தனி சிறப்பு பெற்றது. ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று தான் அழைப்பார்கள். ஏன் என்று தெரியுமா? ஆடி என்பதே ஒரு தேவ மங்கையின் பெயர்தான். தேவமங்கை ஒரு சாபத்தால் வேப்ப மரமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறியவள். அதனால்தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். நாளை ஆடி முதல் நாள். குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் ஆடி பிறப்பது மிகவும் சிறப்பானது. ஆடி மாதம் தொடங்கி மறுநாளே ஆடி வெள்ளி வருவது கூடுதல் சிறப்பு. இந்த வீடியோவில் ஆடி மாத முதல் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை ஆடி முதல் நாள் காலை எழுந்ததுமே வாசல் தெளித்து மாக்கோலமிட்டு வீடு வாசல் துடைத்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூ போட வேண்டும். பின்னர் ஒரு கலச சொம்பில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலரால் அலங்கரித்து வைக்க வேண்டும். அதன் பின்னர் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வணங்க வேண்டும். ஆடி மாதத்தில் மேற்கொள்ளும் விரதங்கள் முழுமையடைய வேண்டும். வேண்டிய வரங்களெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் தாயே என்றும் அந்த அம்பிகையின் அருள் வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாயாசம் என உங்களால் முடிந்ததை படைக்கலாம். வழிபாட்டின் போது அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த அம்மன் மந்திரங்களை அல்லது பாடல்களை பாடலாம். எதுவுமே தெரியவில்லை என்றாலும் குறையில்லை. அந்த அன்னையின் அருள் வேண்டி மனதார வேண்டினாலே போதும். கேட்டதை மட்டுமல்ல, நம் தேவை அறிந்து கேட்காததையுமே அன்னை நமக்கு அருளிடுவாள். மேலும் இந்த ஆடி மாதத்தில் என்னவெல்லாம் சிறப்பு இருக்குதுன்னு மேலும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலுமே தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான திருவிழாக்களும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த மாதம் ஏற்றதாகும். ஆடி மாதத்தில் தான் தட்சிணாயனம் தொடங்குகிறது. தட்சிணாயனம் என்பது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலம். இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை 6 மாதங்கள் கொண்டது. இந்த காலம் முழுவதும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுகிறது. இந்த புண்ணிய காலத்தில் நதிகளில் நீராடுவது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களும் வரும். ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம். அன்றைய தினம் திருவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்துக்கு எழுந்தருளுவார். அப்போது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டும். இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அதுபோல ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஐகிரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே அன்றைய தினம் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் வழங்குவார் என்பது நம்பிக்கை. சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லுவார்கள். இது அவர்களது அறியாமையால் கூறுவது. உண்மையில் பீட மாதம் என்றுதான் அதற்கு பெயர். அதாவது இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே இதன் உண்மையான பொருள். பொதுவாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த தினம். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். அம்மனை வழிபடும் போது லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபட வேண்டும். ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை அள்ளித்தரும். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி. அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், செல்வம், அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிய வேண்டும். பின்பு சூரிய உதயத்திற்கு முன்பாக சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி, செம்பருத்தி, அருகம்புல் கொண்டு பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும். வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டால் செல்வம் கொளிக்கும். ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, கருப்பு ஊமத்தம்பூ மாலை, 100 முத்துக்கள் கோர்த்த மணி மாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எத்தகைய பகைமையும் விலகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.